சர் சர் முனீஸ்வரன் டீ கடை கோவில். உங்க ஊருக்கு போற பாதையில டக்குன்னு ரைட் சைடுல ஒரு சின்ன ரோடு போகுது. அதுக்குள்ள முனீஸ்வர சாமி எல்லாம் இருக்கு. ஒரு சாயா கடை இருக்கு. அதுல ஒரு கட்சி கொடி பறக்கு. காலன் அதிமுக கொடி பறக்கு. என்ன வேண்டும்? குடும்பம். மனைவி எங்க இருக்கிறா? எழுதி கொடுத்து என்னை ஒதுக்கி வச்சுட்டு போயா. உன் கூட நான் இருக்க விரும்பல. புரியுதா? அந்த உள்ளத்துக்குள்ள இப்ப அந்த காட்சி தான் ஓடிக்கிட்டு. எங்களுக்குன்னு ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கிட்டு நீ எப்படியும் போ, உன்னோட வாழறதுக்கு நாங்கள் விரும்பலை என்பது அவர்களுடைய இதயத்தில் இருக்கும் கருத்துக்கள். அதை ஒரு ஆள் மூலமாக சொல்லி அனுப்புவார்கள். என்ன செய்யலாம்? கால் ஒன்று. எப்பொழுது ஒரு நல்ல குடும்பம் இன்னொருத்தருடைய அட்வைஸை கேட்கிறதோ, நல்லா புரிஞ்சுக்கணும், எப்பொழுது ஒரு நல்ல குடும்பம் பிரத்தியாரை நம்பி அவர்களுடைய அறிவுரையை கேட்கிறதோ அப்பொழுது உத்தமமான வாழ்வு அழியும். ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்றது ரொம்ப புரிஞ்சிருப்பீங்களே? எஸ். அப்போ யாரை நம்பினார்களோ அவர்கள் கடவுளாக தெரியும், உரிமைப்பட்டவன் விளக்குமாறாக தெரியும். எத்தனை முறை விளக்குமாறு நாம் சொன்னாலும், அந்த விளக்குமாறு நாம் பல சொன்னாலும், அந்த விளக்குமாறு தேய்ந்தது தான். அது ஒரு பொழுதும் தேராது மகனே. புரிந்தா புரிந்துக்கோ, புரியாட்ட விட்டுக்கோ. அவங்களுக்கு தேவை பணம், சொத்து, அவ்வளவுதான். உன் அன்போ, உன் பாசமோ, உன் அறிவுரையோ தேவையில்லை. உன் ஆரோக்கியத்தையும் உன் ஆயுளை பற்றியும் கவலைப்படுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. காலம் வரலாம். அவங்க அனைவரும் நீ தேவை என்று சொல்லி நான் வர வைக்கிறேன்டா. வரலாம் பக்கத்துல வா. நீ அமைதியா நானே சாட்சி நீரு, தானாக வருவார்கள். வெற்றி உண்டு. சென்று வரலாம். கிடைக்கும். உனக்கு வருமானம் கிடைக்கும். அதுக்கு பணம் தந்திருக்கேன். தைரியமாக. கர்மசாமிக்கு தர்மபுரி. கடன்கள் மனவேதனைகள் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? நீ குழந்தை கேட்டு வந்தியா? நான் கடன்களை பற்றி மட்டும் கேட்க வந்தவங்களை கூப்பிட்டுருக்கேன். வாக்கா, நல்லா இருக்கியாமா? உன் பேர் என்னம்மா? சத்யா. மூன்றாண்டு காலங்களாக தொழிலாலும் ஆரோக்கியத்தாலும் பாதிக்கப்பட்டு கடன்கள் பெற்றிருக்கிறேன். உண்மையா இல்லையா? செய்வனை வினை கோளாறுகள் நடந்திருக்குமா என்ற சந்தேகமும் ஐயப்பாடும் ஏற்பட்டு பல வேண்டுதல்களை செய்து வேதனையுற்று மனதை துயரமடைய வைத்திருக்கிறாய். கால் ஒன்று. தொழில் புரிய வேண்டும் என்பதற்காக செய்த முயற்சிகளில் அள்ளி போட்ட பணமெல்லாம் அழிந்து விட்டன. இப்போ கடன்கள் பட்டு சட்டப்படி குற்றம் வந்துருமோங்கிற பயம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. பொற்றளவு தங்கம் கூட உன்னுடைய மேனியிலும் உன் வீட்டிலும் இல்லாமல் போனது தரித்திரமா. இந்த கடன்கள் தீருமா அப்படின்னு கருப்பசாமிகிட்ட கேட்டேன். உன் ஊருக்கு போகக்கூடிய எல்லையில ஒரு அம்மன் கோயில் இருக்கா? அதை தாண்டி போனோன்னு நீர்நிலைகள் இருக்கு. சுமார் 1 கிலோமீட்டருக்குள்ள. அதனால அந்த அம்மாள்கிட்ட கேட்டேன், வரக்கூடிய வைகாசி விசாகத்துக்கு மேல்
மகாலட்சுமி கடாட்சம் உனக்கு கிடைக்கும், கடன்கள் தீரும். வேற என்ன வேண்டும்? இந்தா கங்கை அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனையை செய்து வா, போர் போட்டுக்கா, தண்ணி வரும், விவசாயம் பெருகும், புண்ணியமும் அடைவாய். குழந்தை கேட்டு வந்தவர்கள், அடுத்து கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தவர்கள் முன்னால் வந்து நின்னுக்க. முருகா முருகா, உன் வீட்டுக்காரருங்க லாரி ஓட்டுறார, பேர் என்ன? குமாரனா முருகப்பெருமான்னு பேர். புரியுதா? கண்ண மூடு. டேட்டுகள்லாம் தள்ளி போய் ஏமாற்றம் அடைந்திருக்கிறாய். கால் வந்துட்டு வா. என்ன கருப்புசாமி? யாரு? அப்படியா? ஓஹோ, ஆம்பளை பிள்ளை உத்தரவு கிடைச்சிருக்கு, வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிலமாலை முக்கணிகளோடு என்னை வந்து பார்ப்பாயாக. ஜெயிச்சு வா மகன். இந்தா வாமா. என்ன வேண்டும்? கண்ணை முடிக்காக்கா. பையன் வண்டி ஓட்டுவானா? என்ன தொழில்? வண்டி ஓட்டுவானா? என்ன வண்டி ஓட்டுறேன்? பக்கத்தில் வா, கண்ணை முடிக்கா. உன்னுடைய குடும்பத்தில் 2 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு தெய்வம் அருள் எடுத்து வந்திருக்கு. இப்போ அந்த தெய்வ சக்தி ஆத்மஸ்வரூபமாக உன் குடும்பத்துக்குள்ள வந்திருக்கு. அதனால பிரார்த்தனைகள் வெற்றி ஆகும். உன் பையனுக்கு ஆவணி மாதத்தில் கல்யாணம் நடக்கும், வெற்றி அடைவாய். இந்த புண்ணியம் பெற்று வா, பௌர்ணமிக்கு வந்து சேரு. சந்தோஷமா இரு மகளே. என் பையனுக்கு கடல் படை கப்பல் துறையில் பணியை பற்றி கேட்டு வந்தது யார்? பாப்பா காலோன்ட்டு வா. என்னென்ன வேணும்? என்ன பண்ணுது அவனுக்கு? கண்ண முடுங்க. அந்த 2 இடத்தில் இருக்கக்கூடிய கல்லால் அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அவன் அங்கத்தை பங்கமில்லாம காப்பாய்த்தாரன். உத்தியோகத்தையும் உருவாக்கி புரிதமான வாழ்க்கையும் தாரம்பா. இந்தா அடுத்த உத்தரவில் அதை பத்தி பேசுகிறேன். பொறுமையாக இரு, பெருமையுடன் இரு. பெங்களூர் பெங்களூர் பெங்களூர். பாப்பா கணவன் மனைவியாக வந்தவர்கள், அடுத்து தாயும் மகனும் வந்தவர்கள். பட்டணத்து மாப்பிள்ளைக்கு பெங்களூரு பொண்ணு. அக்காவா முன்னாலவா. யாரோ ஒருத்தர் கற்பியா, யார் அது? யாரோ ஒருத்தர் போலீஸ் வருகிறாரே, யாரப்பா அது? உன் குடும்பத்தில் யாராவது போலீஸ் இருக்கிறாங்களா? உங்க சகோதரி குடும்பத்தில் இருக்காங்களா? ஒரு இடம் சம்பந்தமாக பிரச்சனை வந்திருக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சா? ரெடியா இருக்கிறாங்க, ரெடியா இருக்கிறாங்க. கால் வந்துடுறாங்க. நம்ம சொன்னா யாருப்பா கேட்கா? முடிச்சிடலாம். எஸ், வாங்க. உங்க பங்குகளுக்கு பணம் வேணுமா, இடம் வேணுமா? இடம் தான் வேணும். அப்படி இடத்துக்கு வந்து பத்திரத்துல உங்களுடைய பேரை நாங்க கெடுக்கறிய அப்படின்னு சொன்னா என்ன செய்ய போறீங்க? அது பொய்ன்னு நீங்க வாதாடுவீங்க, அப்படித்தானே? உங்களுக்கு இடம் வாங்கி தரேன், வழக்கில் இருந்து வெற்றியாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்?
அதுக்கு வேண்டிய பணத்தை தந்து பெருமையோட கல்யாணம் முடிச்சு தரேன். இந்தா ஐஸ்வர்யமா நடக்கும், புண்ணியமா எல்லாம் நல்லா நடக்கும். தைரியமா இருங்க. பௌர்ணமி அடுத்து வரும்பொழுது இந்த நோயை பத்தி பேசுவோம், தீர்த்து தாரேன், வெற்றி அடைங்க. வாடா தம்பி, கல்யாணத்தை பத்தி கேட்டு வந்தோம், வாடா. ஐஸ்வர்யமா இருங்க, மகிழ்ச்சியா போயிட்டு வாங்க. உட்கார முடியாதா? ஆமா 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 ஆமா. உனக்கு என்னடா கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? வேற என்ன வேணும்? கண்ணை மூடு கருப்பசாமி. அந்த ஓஹோ, அப்படியா? சரி, அந்த வழக்கில் உனக்கு வெற்றியை தாரேன், புதிய வாழ்க்கையை அமைச்சு தாரேன். இந்த நல்லாரு செப்டம்பர் வரை கால அவகாசம் இருக்கு. புண்ணியமா இருங்க மக்களே, நல்லா இருக்கு. என்ன வேணும் பையனுக்கு? கண்ண முடுங்க. அடுத்து வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கையை பத்தி நான் முடிவு எடுத்து தாரேன். தைரியமா இருங்கப்பா. அருப்புக்கோட்டை, விருதுநகர், விருதுநகர் இல்ல விருதுநகர். வாடா தம்பி, கால் ஒன்று பேட கால் ஒன்று. அருப்புக்கோட்டையில் உள்ள கனி கிடக்கு, ஆளை காணலீங்க. நீங்க அருப்புக்கோட்டையா? முதல்ல காது கேட்கறீங்க, உட்காருப்பா. என்னடா வேணும் உனக்கு? அந்த தொழில் இப்போ மெல்ல மெல்ல வளரக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இருக்கிற தளர்ச்சியை நினைச்சு வருத்தப்படாத, அடுத்து வளர்கிறது, தொடர்ந்து உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆமாம், ஒர்க் ஷாப் நடத்தக்கூடிய இடத்துல உனக்கு ஆசை இருக்கு, அது உனக்கு அமையுமா இல்லையாங்கிறத பின்னால பேசுவோம். சற்று பொறுமையாக இருந்து தொழில் ஓடும். சற்று ஆமாம், நல்லா இருப்பா, செய்து வா. நல்லா பேச வைக்கணுமா? இல்லையா, எனக்கு சரி, அது ஞான கடவுளாகிய முருகனினுடைய பேரருள். வெற்றி உண்டு, சந்தோஷமா. கர்பசாமிக்கு கல்யாணம் தோந்தமா கேட்டு வந்தது யாரு? வா, யாருக்குமா கல்யாணம்? பொண்ணுக்கு. பொண்ணுக்கு இந்த அழகு. நீ யாருடா? அம்மாவா? அப்பா, எல்லா ரகசியமும் தெரியுத. கண்ண முடியுமா? உன் எண்ணெயில நான் கருப்பசாமி இருக்கிறேன், இருக்கலாம், ஐயனார் இருப்பேன், பேச்சிதான் இருப்பேன், காளியாத்தா இருப்பேன். கால் இருப்பான். நமஸ்காரம் அண்ணா. எந்த ஊரு? கூப்பிட்ட நீங்க வரல, அதுக்கு நானா குற்றவாளி? வேணும் நீங்க உண்டு. உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை பத்தி பேசும் பொழுது மனது கொஞ்சம் முனைச்சுக்கிட்டு இருந்தாள, இப்ப எப்படி இருக்கா? அவன் மனதை திருத்தி தரணும். அப்படி இல்லைன்னா நீ செலவழிக்காம அவ கல்யாணம் முடிச்சிருவா. தாயி, கால் வந்துட்டுவா. டேய், போமா இருக்கியாடா? வரலாம். இந்தா, எல்லாரும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி அவ கல்யாணத்தை பெருமையோடு நடத்தித்தார. என்ன கவலைப்படாத, பணம் கிடைக்கும். இந்தா, உடல் நோய் இல்லாம காப்பாத்துறேன். அடமானம் போற பொருளெல்லாம் திரும்பி வரும். வெற்றி அடையாது. கர்பசாமிக்கு நல்ல சத்தம். மகனை பத்தி கேட்டு வந்தது யாரு? வா, கால் ஒன்று சொல்லலாம். பையன் எங்க இருக்கான்?
முருகப்பெருமான் கோயிலுக்கு பக்கத்துல எங்க இருக்கா? யாரு நீ போவியா அடிக்கடி? வேலும் மயிலும் வந்து நிக்கி, அதான் கேட்டேன். இன்னொரு தடவை கால் வா. பால் இருக்குது, பழம் இருக்குது, பழனி மலையிலே. பையனுக்கு என்ன வேணும்? கண்ணை முடிக்கா, நல்லாரு. இன்னும் 20 நாட்கள் கால அவகாசம் இருக்குமா? பௌர்ணமி அன்னைக்கு வந்து சேரு, உன் பிள்ளைக்கு வேண்டிய நல்ல வழியை பண்ணித்தாரு. என்ன பொறுமையா நல்லா இருக்கா? கர்மசாமிக்கு தொழில் பக்தி வேதனை உடையவர் யார்? தொழிலை பற்றி மனம் வந்து வந்தவங்க. என்ன தொழில்ப்பா? அரிசி பை கம்பெனி. கால் வந்துவாங்க. யாரா வந்து ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. பை தயார் பண்றேடா? தயார் பண்ற இடத்துக்கு நேரம் ஒரு பெரிய ஓடை தெரியுது. அது என்ன ஓடை? அப்படியா? அதை தாண்டி போனோம்னா முக்கில் ஒரு கோயில் தெரியுது. அது என்ன கோயில்? சிவாலயம். கால் வந்துவாங்க. வாங்க பக்கத்துல. இப்ப புதுமையாக 2 இடங்கள்ல இருந்து உங்களுக்கு ஆர்டர் வரப்போகுது. அந்த பேச்சுவார்த்தைகளை திருப்திப்படுத்தி உங்களுக்கு வளமாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? சரி, நாளைக்கு யாகம். கண்ண முடிக்காங்க. குழந்தை பாக்கியம் உண்டு. ஒரு இடம் வந்து வீடு வருது. 28 லட்சம் சொல்றாங்க. சாமி தான் அந்த இடத்த முடிச்சு கொடுத்துங்க ஐயா. 25ல முடிச்சு தாரேன். இந்த அப்படி முடிச்சாச்சு. சந்தோஷமா வா. விளக்கேத்த கூப்பிடுறா. ஆனந்தமா வரேன். இந்த புண்ணியமடைவாய். திருச்செந்தூர் செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். திருச்செந்தூர் எல்லை பாப்பா. ஓ, அடுத்த பைசில் கோவில்பட்டி. அடுத்த பைசில் கோவில்பட்டி. திருச்செந்தூர் முடிந்தவுடனே கோயில்பட்டி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என் விபூதியை கொண்டு போனோட உன் மனைவி எந்திரிச்சிட்டான். இப்ப 2ஆம் தினம் படுத்துக்கிட்டாலே ஏன்? அது முடக்குவாதமா அப்படி இல்லை செய்வன கோளாறாங்கிற குழப்பம் உள்ளது. அதை தீர்த்து தந்தா போதும்ல. கால் இந்த வாப்பா. இன்று இரவில் ஒரு கனியை கொடுத்துரு. நைட்டே உதாரணம் ஆயிருவா. புளிஞ்சு கொடுத்துரு. நாளை காலை நாளை மாலை கொடுத்து தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நாளைக்கு சாயங்காலம் வெற்றி கிடைக்கும். எழுந்தவுடன் பௌர்ணமிக்கு கூட்டு வந்துரு. ஓ, அங்க போய் நீங்களாம் திருச்செந்தூரா? கோவில்பட்டி. கோவில்பட்டி சினிமா துறையில் இருப்பவன் யாரப்பா? கோவில்பட்டி சினிமா துறையில் இருப்பவன். கோவில்பட்டி பைசில் 1, கோவில்பட்டி டு மெட்ராஸ் அப்படி சொல்லுவோமே. என்ன கனி கிடக்கு. கோவில்பட்டி டு மெட்ராஸ். நான் படம் டைரக்ட் பண்ண போறேன். ஃபைனான்ஸ் கிடைக்குமே. கோயில்பட்டி வராங்களா? பாரியா பாத்தியா? செங்கனி வாய் சிரிப்பை கால் வரலாம். கால் வரலாம்.
கிடைக்கும்னு சொல்லுது. ஓகே. இப்போ இப்போ உன் கூட இருக்கிற டைரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசர் வாரார். அவர்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி ஒரு படத்தை முதல்ல எடுத்து உனக்கு ஒரு சான்ஸ் தரப்பா, போதுங்களா? 3 மாத கால அவகாசத்தில் நடக்கும், வெற்றியாக்கி தரேன், இந்தா பணம் கிடைக்கும், சந்தோஷமா போயிட்டோம். கர்மசாமிக்கு குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? வாங்க, கோயில்பட்டி. அவங்களுக்கு கோயில்பட்டியில் எந்த இடம்? 4 ஆட்டின் புத்தூர் பாலத்துக்கு இந்த பக்கம் 4 ஆட்டின் புத்தூர். என்னாட்டு? 4 ஆட்டின் புத்தூர். ஒரு வாட்டர் டேங்க் தெரியுது, அது எங்க இருக்கு? வீட்டு பக்கத்தில் இருக்கும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. தண்ணி நல்லதான் கிடக்கு, உப்பு தண்ணி. என்னடா நல்ல தண்ணி இல்லடா, உப்பு தண்ணி தானடா? அவன் சொன்ன எவன் கேட்கான்? என்ன அடிக்கடி வயிற்று கோளாறு வருதுல? அப்படி பயப்படக்கூடிய அளவுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. ஆபரேஷன் பண்ணணும்னு யாரும் சொன்னா அதுக்குரிய நிகழ்வும் இல்லை. அதனால் வீணான முறைகள் அல்ல. தெய்வ சக்தியால் ஒரு குழந்தை பிறக்கும், அது பெண் குழந்தையாக இருக்கும். என் தங்கை காளீஸ்வரி என்று பெயர் வைக்க வேண்டும். கால் நோட்டம். புறா விடுங்க எல்லாரும். புறா விட தெரியாது, புறா விடுங்க பொம்பளைலாம். அப்படி நலமுடன் வருவாய், ஆனந்தமாக பெறுவாய். பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலை முக்கணிகள் சரக்கோடு வந்து சேரு. கர்மசாமிக்கு உங்களுக்கு கோயில்பட்டியா? யாரெல்லாம் வந்தீங்க? பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? யார் அது பிள்ளை? என்ன அவனுக்கு? கால் சொல்லலாம். கண்ண முடு, நிமிந்து உட்கார். இந்த முறையில் அவன் வேலைக்குரிய கல்வியில் வெற்றி பெறுவான். என்ன கல்வியில? வேலை சம்பந்தமான கல்வியில் வெற்றி பெறுவான். அரியர் அவன் தொடர்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுலயும் நான் காப்பாற்றி தந்துடுறேன், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு இந்தாப்பா, ஜெயிச்சு வா, வெற்றி உண்டு மகனே. வேற என்ன வேணும்? 3 மாதம் பொறுமையாக இரு. ஒரு இடத்தை வித்து தர, அதுக்கு பிறகு சுயமா தொழில் பாரு. போ. 3 மாதமும் என்னை பார்க்க வரணும், அதுதான் முக்கியம். வரலாம் மகனே. வாங்க, நாய் வருது. அடுத்து சுடமான வாரான், என்னன்னு கேட்கணும். இல்லப்பா, நாய் எதுவும் வளர்க்கலா? உங்க தெருவில் நாய் நிறைய வருத பாருங்க. சுடமான சாமி எங்க இருக்கிறாரு? உங்களுக்கு எந்த ஊரு? கழுகு மேலு கூப்பிடும் போது வாங்க. இதுதான் கிராமம். கர்மசாமிக்கு மரப்புறம் மலை தேன், இவர்கிட்ட ஒரிஜினல் தேன் இருக்கு. எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. ஓசுக்கு கிடையாது, ரூபா கொடுத்துருங்க. என்னப்பா வேணும்? இந்த பணம் கிடைச்சாச்சு. நீ ஒண்ணுமே இல்லாம இடம் முடியணும்னா எப்படி வரும்? நான் கொடுத்த பணம் உனக்கு பெருகும். ஒருவருடைய உதவியால் அந்த இடம் கிடைக்கும். சந்தோஷமாவா, வெற்றி அடைந்து வா. இன்று இருந்து நாளைய மறுநாள் செல்.